கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழரில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். ஆசையில் ஜெபித்திடும், அதற்கென்றே வாழ்ந்திடும், யாருக்கும் கலக்கமில்லை. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனுடைய உன்னத நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் இந்த நாளின் அன்பு காலை வாழ்த்துதல்களை கூறிக்கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு உள்ளாய் கடந்து போக விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜனங்களை விட்டு, எகிப்தை விட்டு, அடிமைத்தன வீட்டை விட்டு புறப்பட்ட போது, எழுந்திருந்து அவர்கள் புறப்பட்ட போது அவர்கள் அநேக நெருக்கங்களை, நிந்தைகளை கண்டது மாத்திரமல்ல, இடையில் அவர்கள் வழுகி சருகி அநேகர் அவர்களில் இச்சையினால் விழுந்து போனார்கள் என்பதை நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புவது, அதற்கு பின் தொடர்ச்சியாய் அவர்கள் பிரயாணப்படும் போது அநேக யுத்தங்களை சந்திக்க நேர்ந்தது. அநேக ராஜாக்கள் அவர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகின்றது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலர்கள் பிரயாணப்பட்டாலும் இன்னொரு புறத்தில் அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது. நாம் தேவனுக்கென்று எழுந்து செயல்படுகிறவர்களாய், தேவனுடைய நகரத்தை நோக்கி பிரயாணப்படுகிறவர்களாய் காணப்பட்டாலும் நமக்கு இந்த உலகத்தில் யுத்தங்கள் உண்டு, இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு. நாம் போராடி மேற்கொள்ள வேண்டிய அநேக காலகட்டங்கள் உண்டு. ஏதோ ஒரு போராட்டம் மாத்திரம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக ராஜாக்களை யுத்தம் பண்ணி ஜெயித்தார்கள். அநேகரால் அவர்கள் அநேக நேரங்களில் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதில் குறிப்பாக அவர்கள் அநேக பெரிய ராஜாக்களை ஜெயித்தாலும் வெற்றி கொண்டாலும் அதற்கு காரணம் அவர்களோடு புறப்பட்ட தேவன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தவர். நாம் அவரை சார்ந்திருக்கும் போது போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ளுவதில்லை. மாறாக நாம் போராட்டங்களை மேற்கொண்டு வெற்றி சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், உன்னை காட்டிலும் ஜனம் பெருத்தவர்கள், உன்னை காட்டிலும் பலவான்கள், உன்னை காட்டிலும் அதிகமான ஜனங்கள் எழுந்து வந்தாலும் நீ பயப்படாதே. ஏனென்றால் நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் அதுதான். அவர் சேனைகளின் தேவன். உங்களை எதிர்த்து எத்தனை ராஜாக்கள் வந்தாலும், எத்தனை யுத்தங்கள் நடந்தாலும் அவைகளை குறித்து கவலைப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய், வெற்றி கொடுக்கிறவராய், உங்களுக்கு முன்னே ஜெய கிறிஸ்துவாய் கடந்து போகிறவராய் இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஜெயத்தை பெறுவதற்கு, ஜெய கிறிஸ்துவின் பாதையில் நடப்பதற்கு
நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை தருவார் என்று விசுவாசிப்போம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இஸ்ரவேலரோடு அநேக ராஜாக்கள் யுத்தம் பண்ணினார்கள். அவருடைய பிரயாணத்தை தடுக்க, அவருடைய அழைப்பின் நோக்கத்தை தடுத்து நிறுத்த எத்தனையோ ராஜாக்கள் எழுந்து வந்தாலும் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தது போல எங்களுக்காக, எங்களுடைய பரிசுத்த வாழ்வுக்காக, எங்களுடைய விசுவாச பயணத்துக்காக எங்களோடு இருந்து யுத்தங்களெல்லாம் நடத்துவீராக. சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொன்னது போல கர்த்தர் கொடியேற்றுவீராக. உடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். நாங்கள் எழுந்திருக்கும் போது ஆண்டவரே, எங்கள் பிரகாசத்தை பட்ட பகலை போல மாற்றும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேவ மகிமைக்குள்ளாய் நடத்தும், தாங்கிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு உலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் கேட்கும்படி அனுப்பி வையுங்கள். இதன் பலனை கர்த்தர் உங்கள் வாழ்வில், உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபருடைய வாழ்விலும் விளங்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ.